ஹாய் எல்லோரும் வாங்க. நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா வேளாங்கண்ணிக்கு தாங்க. திடீர் விசிட். எதுனாலன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. பையன் 10th கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கியிருக்கான். மாதாவுக்கு ஒரு நேர்த்திக்கடன் இருக்குது. அதை முடிச்சுட்டு ஹாப்பியாக குழந்தைங்க கூட வந்து மாதாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு இன்னும் ஒரு சில வேண்டுதல்களும் வச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம். இன்றைக்கி நைட்டு மாதா கோயிலே தங்கிட்டு நாளைக்கு காலையில் தான் நம்ம திருப்பூர் போகிறோம். பார்த்திங்கன்னா இது பீச் ரோடுங்க. திருவிழா மாதிரி ஒரே கும்பல். நான் இன்றைக்கி வெள்ளி சனி ஞாயிறு வந்து எப்போவுமே இங்கே கூட்டம் இருக்கும். ஆனால் இந்த அளவு கூட்டத்தை நான் எதிர்பார்க்கலைங்க. எல்லா பக்கமும் கும்பல். எங்கேயுமே போனாலும் இடமே இல்லைங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஜெகஜோதியாக இருந்துச்சு. இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பீச்சிலேருந்து ஒரு சின்ன நைட் அந்த லைட் செட்டிங் இது காட்டலான்ட்டு எடுத்ததுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. வீடியோ விட நேரில் இருக்கும்போது அந்த காற்று, அந்த அலை சத்தம், அதை சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அதே மாதிரி நமக்கும் ஒரு சில கோயில், ஒரு சில இடங்கள் போனால் மனதுக்கு நிறைவாக நிம்மதியாக இருக்கும் இல்லையா? எந்த ஒரு கஷ்டமுமே எனக்கு லைஃப்பில் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலுங்க. அப்புறம் அந்த கடை வீதி சைடு கொஞ்சம் தான் எடுத்தேன். ஏன்னா பயங்கர கும்பலாம், எதுவுமே கிளியராக எடுக்க முடியல. எனக்கு வீடியோ எடுக்கவும் கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சுங்க. நம்ம இப்போ தான் சின்ன வீடியோஸாக எடுத்து போட்டுட்ருக்கோம். அந்தளவு பெரிய யூடியூபரும் கிடையாது. கொஞ்சம் இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க பக்கம் லைட்டாக காட்டினேங்க. கடை வீதியெல்லாம் நல்லா அழகாக நிறைவாக இருந்ததுங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக கிடக்குங்க. மோஸ்ட்லி குழந்தைங்கள கவர் பண்ணுற ஐட்டம்ஸ் தான் இருக்கும். அப்புறம் இந்த கிளிப்ஸு, நியூ வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குமோ எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் இது டூரிஸ்ட் ஏரியான்றதுனால ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதை வந்து பார்க்குறதோடு நிறுத்திக்கணுங்க. நம்ம ஏரியா சைடு இல்லைன்னா வேறு எங்கேயாவது கூட சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே வாங்கிக்கலாம். இங்கே ரேட்டும் கம்மி பண்ண மாட்டாங்க. இந்த வருஷம் இந்த சிலுவும் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. சிலுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசு பாடுபட்ட சிலுவை அது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டு டெக்கர்ஸ் எல்லாம் பார்த்தோங்க. இது வந்து இந்த வியாழக்கிழமை நைட்டு கடைசியாக இந்த ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டதுன்னு சொல்லுவாங்க. திருக்குடும்பம் பிக்சர்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து குடில் வைக்கிறதுங்க, கிறிஸ்து பிறப்பு இதுக்காக குடில் செட் பண்ணுறதுக்கானது. சைஸ் வெரைட்டியாக அழகாக இருந்தது எல்லாம். இது வந்து அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வந்தோங்க. சர்ச்சு ஃபஸ்ட்டே வந்துட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறது இப்போ தான். முதல்ல ரொம்ப கும்பலாக இருக்கவும் நான் எடுக்கலை. இப்போவும் கூட்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் கவர் பண்ணுவோமேன்னு கவர் பண்ணினேன். சர்ச்சு எப்போ பார்த்தாலும் அழகுங்க. நைட்டில் இன்னும் அழகுங்க. இது சர்ச்சோட பேக் சைடு. இது வந்து பழைய கோயில் போகிற வழி. நைட்டும் பகலும் எந்நேரமும் வேண்டுதல் வச்சுக்கிறவங்க நடந்து வருவாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. மாதா செஞ்ச அவங்க ஏதாவது வேண்டுதல் வச்சுருப்பாங்கள்ல, அது வந்து நிறைவேற்றிருப்பாங்க. நன்றி பலியாக தான் இது வந்து தன்னை வருத்தி அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுங்க. இந்த மாதிரி வேண்டுதல் செய்கிறவங்களுக்கா எந்த ஒரு இதுவுமே குறையுமே இல்லாமல் அவங்க வேண்டுதல் அப்படியே நடக்குங்க. சில பேர் நடந்ததுக்கப்புறம் வந்து நன்றி செலுத்தி இது மாதிரி பண்ணுவாங்க. இது விண்மீன் ஆலயங்க. இதுதாங்க பழைய கோயில்னு சொல்லுவாங்க. இப்போ எதுவும் புதுப்பிப்பு பணி நடக்கும் போல் இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து அந்த தாமரை குளம் இருக்கும். குளம் அங்கே தான் காட்சி கொடுத்தாங்க மாதாமா. அந்த இடத்துல ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ட்ரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. நாங்கள் இதை எதிர்பார்க்கலைங்க. வருஷம் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் வரும்போதும் ஏதாவது ஒன்று இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. உள்ள ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது, இருந்தும் நாங்கள் நைட்டு டைமுன்றதுனால மட்டும் எடுத்தேங்க. எல்லோரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சேனல் மூலயமா.
இந்த இடம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பகலை விட நைட்டு இந்த லைட்டிங்ஸோட பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு தேட்ரு மட்டும், திரையரங்குன்னுவாங்க. இது வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் இங்கே மூவி போடுவாங்க. இந்த இயேசு இதை பற்றி நாங்கள் இது வரைக்கும் போனதும் இல்லை, பார்த்ததும் இல்லைங்க. இந்த இடம் நான் இது வரைக்கும் போனதில்லை, இன்றைக்கி தான் பார்த்தேன். தியான மண்டபம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது தாங்க இப்போ அன்னதானத்துக்காக கொண்டு வந்திருக்க இடம். இந்த சர்ச் வந்து ரைட் சைடில் இருக்குங்க. இந்த இடம் பாருங்களேன், இயேசுவோடது. இது ரொம்ப அழகாக இருக்கும். லாஸ்ட் டைம் என் பொண்ணு இங்கே உட்காந்து இயேசு கூட ஃபோட்டோலாம் எடுத்தா, செல்ஃபி எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. இது இயேசுவும் நானும்னு சொல்லிட்டு ஒரு இடம் ரொம்ப அருமையாக இருக்கும்.